ஊர் ஆயிரம் பேசும் சிறுகதை. ஒரு ஊர்ல ஒரு விவசாயி இருந்தார். அவருக்கு திடீர்னு பண கஷ்டம் வந்தது. உடனே தன்னோட கழுதையை விற்று அந்த பணத்தை வைத்து பிரச்சனையை சமாளிக்கலாம் என்று முடிவு செய்தார். அதன்படி தன்னோட மகனையும் கூட்டிக் கொண்டு கழுதையுடன் சந்தைக்கு நடந்து போனார். அப்படி போகும்போது ஒருவர் அவர்களை பார்த்து, கழுதை சும்மாதான நடந்து வருது, உங்க 2 பேர்ல யாராவது அது மேல உட்கார்ந்து போகலாமே என்று சொன்னார். உடனே தன்னோட மகனை அந்த கழுதை மேலே ஏற்றிவிட்டு கூட சேர்ந்து நடந்தார் விவசாயி. கொஞ்ச தூரம் சென்றதும் அங்க வந்த இன்னொருவர், அட சின்ன பயலே, வயசான உங்க அப்பாவை நடக்க விட்டுட்டு நீ கழுதை மேல் உட்கார்ந்துகிட்டு வருகிறாயா என்று கேட்டார். உடனே விவசாயி சரி என்று கழுதை மேல தான் உட்கார்ந்து அவரோட மகனை கூட நடக்க சொன்னார். கொஞ்ச தூரம் போனதுக்கு பிறகு ஒரு பாட்டி வந்து, நீ எல்லாம் பெரிய மனுஷனா? சின்ன பையனை நடக்க விட்டு நீ கழுதை மேல் உட்கார்ந்து வருகிறாயே என்று கேட்டாங்க. அவர் உடனே தன்னோட மகனையும் கூட கழுதையில ஏற்றி ஒன்றா பயணம் செய்ய தொடங்கினார். அந்த வழியாக வந்து முதியவர் ஒருவர், அட கொடுமைக்காரர்களா, இப்படி 2 பேர் அந்த கழுதை மேல உட்கார்ந்து இருக்கீங்களே, உங்களுக்கு இரக்கமே இல்லையா என்று கேட்டார். உடனே 2 பேரும் கீழே இறங்கி இனி என்ன பண்றது என்று யோசிச்சாங்க. இனி இந்த கழுதைய நாம தூக்கிட்டு நடப்போம் என்று ஒரு குச்சியை கழுதையோட கால்களுக்கு நடுவுல கட்டி தலைகீழா தூக்கிட்டு நடந்தாங்க. அதை பார்த்த ஒரு பெண், முட்டாள்கள்தான் கழுதையில ஏறி போகாம கழுதையை தூக்கிட்டு போவாங்க என்று சொன்னார். இப்படித்தான் ஊர் ஆயிரம் பேசும், நாம் தான் சரியான முடிவை எடுக்க வேண்டும்.